நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 நாள் பெரிய முக்கியமான நாளுங்க. 3/6/2023 பௌர்ணமி திதி அன்னைக்கு 3/6/2023 அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா பிறந்த நாள், ஜெயந்தி. 17/6/2023 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. இந்த ராசிக்கு ஜூன் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் கடகத்தில் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதம். அது மட்டும் இல்லைங்க, சம்பாத்தியங்கள் அனைத்தும் நீங்கள் வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு லேப்டாப், கம்ப்யூட்டர் இப்படி ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் என்பது இப்படி செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியில் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கிறார் 15 நாள். அடுத்த 15 நாள் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். புதன் 2 கூடிய புதன் ராசியில் இருக்கார் 15 நாள். அடுத்த 15 நாள் உங்களுக்கு 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார். அப்போ பொருளாதாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்சியை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களும் சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு. கடைசி 15 நாள் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை மிதுனத்தில் இருக்குது. புதன் ஆட்சி பெறுகிறார், சூரியன் சேர்ந்திருக்கிறார், புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. அப்போ கல்வியாளர்கள் முதல் 15 நாள் இங்கே இருக்கிறாங்க, மேஷத்தில் இருந்து புதாதித்ய யோகம். அடுத்த 15 நாள் மிதுனத்தில் புதாதித்ய யோகம். அப்போ கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த ஜூன் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையப்போகிறது, ஒரு முத்தாய்ப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. அத்தோடு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். அதாவது நீங்கள் சொத்து பத்துக்கள் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஒரு சிலர் வீடு கட்டுறோம், ஃப்ளாட் கட்டுறோம், வீடு வாங்குகிறோம், பணம் வாங்குகிறோம், அப்படி எந்த ஒரு அபிலாஷை இருக்கிறதோ அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அம்சமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது. ஒரு சிலர் வெஹிக்கிள்ஸ், அதாவது 2 வீலரோ 4 வீலரோ கூட வாங்கக்கூடிய நிலை நிச்சயமாக அமைகிறது. படிக்கும் மாணவ செல்வங்களை எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு சந்தோஷமாக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் 15 நாளும் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றும் இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு.
அதே நேரத்தில் பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லோருக்குமே கூட வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு நற்பெயரும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வத்தின் வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த 12இல் இருக்கும் குருவும் ராகுவும் உங்களை உங்கள் ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி ஜாதகத்தில் அமைப்பு வெளிநாடு போகணும்னு இருந்ததுன்னு சொன்னால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக வெளிநாடு செல்வீர்கள். உயர்கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது அங்கே சொந்த தொழில் செய்வதற்காகவோ கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் விளங்கப் போகிறது. மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் பெறவில்லை. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். அல்லது அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம். அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆதலால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்களும் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார்கள், விரோதம் பாராட்டுவார்கள். அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், கூட்டாளிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணையால் ஒரு சிலருக்கு யோக பாக்கியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடம் மூலத்திரிகோணத்தில் இருப்பதால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்போது இளைஞர்கள் இருப்பாங்க. இது வரைக்கும் நான் வேலைக்கே போகலைங்க, படிச்சுட்டு வேலை கிடைக்கலைங்க, தொழில் பண்ணுறதா உத்தியோகத்துக்கு போகிறதான்னு தெரியாமல் 2 வருஷமாக 3 வருஷமாக சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு அவங்க ஜாதக அமைப்புப்படி, பிறந்த ஜாதக அமைப்புப்படி வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகணுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சொந்தம் தான் தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் தொழில் அமையக்கூடிய அமைப்பு ஏதோ ஒன்று கண்டிப்பாக உறுதியாக ஒரு தொழிலுக்காவது போவீங்க, இல்லை உத்தியோகமாவது பண்ணுவீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 10இல் இருக்கும் சனி பகவான் உங்களை ரொம்பவும் சுறுசுறுப்பாக்கி விடுவார், பிஸியாக்கி விடுவார் என்று சொன்னால் மிகையாகாது. ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தொழில் நல்ல பிரமாதமாக போகும். இன்னும் ஒரு கூடுதலாக அவர் 3 ஆண்டு காலம் அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு நிலை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். அதனால் நீங்கள் விரும்பினால் அந்த தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னும் கூடுதலாக வேறு ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்படி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். பலவாறாய் அவர் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. இரும்பு சார்ந்த துறை, சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளிகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பர்மனெண்ட் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது. அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். உங்களுக்கு வருமானங்கள் நல்ல வருமானம் வந்தாலும் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. சுப செலவை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதால பூமியால் லாபம், பூமி வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. அதே நேரத்தில் ராகு பகவான் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே
இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்கு 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, ஜூன் 4, ஜூன் 5, ஜூன் 6 சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் இந்த 3 நாளும் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சொந்த வாகனத்தில் ட்ராவல் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் சொந்த வண்டியில் போய் பாதியில் நின்று போச்சுன்னா அந்த வண்டியை பழுது பார்க்கக்கூடிய ஒரு செலவு, மன உளைச்சல், மறுபடியும் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு காலதாமதமாகும். ஆனால் ஒரு வாடகை வண்டியாக இருந்தால் நீங்கள் அங்கேருந்து மாறி இன்னொரு வண்டியை மாற்றி போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் சூட்சமமாக நடந்து கொள்ளுங்கள். சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது, 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அதாவது வசதி வாய்ப்புகள், லக்ஸூரி லைஃப் கண்டிப்பாக அமையும். சுகபோக வாழ்க்கை, சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் இன்னும் யாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் கிடையாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் மிக சிறப்பான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. 3இல் இருக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். எடுக்கின்ற முயற்சியால் யோக பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள். ஒரு சிலர் வெளிநாடு போகணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சொந்த முயற்சியாலும் சரி, உங்கள் தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு ஜூன் மாத கிரகங்கள் நல்ல ஒரு முத்தாய்ப்பான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.